ஐந்தாம் அத்தியாயம். செல்லப்பிள்ளை. கீழை சோழ நாட்டில் செங்காட்டங்குடி கிராமம் பொன்னி நதியினால் செழித்து விளங்கியது. இந்த கிராமத்தில் மாமாத்திரர் என்ற பட்டம் பெற்ற பழங்குடியில் பிறந்த பிள்ளை பரஞ்சோதி. சோழ நாடு முழுவதும் உறையூர் சோழ மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த பழைய காலத்தில் பரஞ்சோதியின் மூதாதையர்கள் ராஜ சேவையில் ஈடுபட்டு படைத்தலைவர்களாயிருந்தார்கள். சோழ வம்சம் பழம்பெருமை இழந்து பல்லவர் ஆட்சி ஓங்கிய போது மாமாத்திரர் குலமும் அதன் சிறப்பை இழந்தது. சென்ற சில தலைமுறைகளாக மாமாத்திரர் போர் தொழிலையும் எல்லை காவல் தொழிலையும் விட்டுவிட்டு விவசாய தொழிலையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த குலத்துல பிறந்த பையன்தான் பரஞ்சோதி. அவனுடைய சிறு வயதிலேயே தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் வளர ஆரம்பிக்கிறான். முரடன், பொல்லாதவன் என்று நல்ல பெயர்லாம் அவனுக்கு நிறைய இருக்கு. அவனுக்கு சண்டை போடுறதுன்னா சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி. போர் தொழிலுக்குரிய சாதனங்களில் இயற்கையாக அவன் புத்தி சென்றது. வீராதி வீரர்கள் என்று புகழ் பெற்ற அவனுடைய மூதாதையர்களின் வீர ரத்தம் பரஞ்சோதியின் தேகத்தில் அலைமோதி கொண்டு ஓடியது. களி விளையாட்டு, கத்தி விளையாட்டு, மல்யுத்தம், வேல் எறிதல் இவற்றில் அதிவிரைவாக தேர்ச்சி பெற்றான். பரஞ்சோதியின் தாயார் வடிவழகி அம்மை தன் புத்திரனிடம் உயிரையே வைத்திருந்தாள். அவளுக்கு ஒரு தமையன் திருவெண்காட்டு பகுதியில் புகழுடன் வசித்த மருத்துவர் சிவநேச செல்வர். அவருக்கு ஒரு பெண் உமையாள். பரஞ்சோதியின் தாயார் வடிவழகி அம்மையாருக்கு ஒரு எண்ணம், தன் அண்ணன் பெண் உமையாளை பரஞ்சோதிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று. ஆனால் நிறைவேறுமா என்ற சந்தேகமும் கவலையும் அவளுடைய மனதில் குடிகொண்டிருந்தன. பரஞ்சோதியை கல்வி கேள்விகளில் வல்லவனாக்க அவனுடைய தாயார் எவ்வளவோ பிரயத்தனம் செய்தாள். ஆனால் பரஞ்சோதிக்கு கல்வி கற்பிக்க வந்த ஆசிரியர்கள் எல்லோரும் தோல்வியே அடைந்தனர். அதன் பயன் அவர்கள் அவனுடைய தாயாரிடம் சொல்லிக் கொள்ளாமலே ஊரை விட்டு போகும்படி நேர்ந்தது. இதனால் பரஞ்சோதியின் தாய் மிகவும் கவலை கொண்டிருந்தாள். ஒரு வருஷம் பொங்கலுக்கு தான் அண்ணன் வீட்டுக்கு பரஞ்சோதியும் வடிவழகி அம்மையும் போறாங்க. அங்க பரஞ்சோதி உமையாளை பார்க்கறான். உமையாளின் கல்யாண பேச்சு வேற நடந்துகிட்டு இருக்கு. தன் மாமனும் தாயாரும் தன்னை பற்றி வருத்தத்துடனும் கவலையுடனும் பேசிக் கொண்டிருக்கிறத அவன் கேட்கிறான். அவர்கள் திருவெண்காட்டில் இருந்து திரும்பி திருச்செங்கட்டாங்குடிக்கு வந்த பிறகு ஒரு நாள் பரஞ்சோதியின் தாயார் தரையில் படுத்த வண்ணம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். எங்கேயோ வெளியில் போய்விட்டு வந்த பரஞ்சோதி இதை பார்த்து தாயாரின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். அன்னை எதற்காக அழுகிறாள் என்று அவன் கேட்கவில்லை. அவளுக்கு சமாதானமும் சொல்லவில்லை. அம்மா, நான் ஒன்னு சொல்றேன், நீ மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான். அன்னை கண்ணீரை துடைத்து கொண்டு என்னடா என்றாள். நான் காஞ்சி மாநகருக்கு படிக்கப் போகிறேன் என்று பரஞ்சோதி சொன்னதும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். எதற்காக? கல்வி கற்பதற்காகத்தான் அம்மா. இத்தனை நாளும் நான் படிக்காமல் என் வாழ்நாளை வீணடித்து விட்டேன். அதை நினைத்தால் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீர். படிக்கணும்னா எதுக்குப்பா காஞ்சிக்கு போகணும், இங்கேயே படிக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இந்த ஊரில் இருக்கும் வரையில் எனக்கு படிப்பு வராது. நல்ல கல்வி பயிற்சி பெற வேண்டும் என்றால் காஞ்சி மாநகருக்கு தான் போகணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கம்மா. இந்த பரத கண்டத்திலேயே காஞ்சியில் உள்ளவை போன்ற கல்லூரிகளும் கலைக்கூடங்களும் வேறு எங்கும் இல்லையாம். நான் எல்லாம் விசாரித்து கொண்டேனம்மா அப்படின்னு பரஞ்சோதி சொல்றான். இதையெல்லாம் விட ஒரு பெரிய சிறப்பு காஞ்சி மாநகருக்கு இருந்தது. அது என்னன்னு கேட்டா, மகாவீரரும் மகா புத்திமானும் சகலகலா வல்லவருமான மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி திருநாவுக்கரசரின் மகிமையினால் சமண மதத்தை துறந்து சைவ மதத்தை தழுவுறார். இது ஒரு பெரிய விஷயமா தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிறது. மருள் நீக்கியார் என்னும் இயற்பெயர் கொண்ட நாவுக்கரசர் சில காலம் தர்மசேனர் என்ற பெயருடன் சமண சமய போதகர்களில் புகழ் பெற்றவராய் விளங்கினார். பின்னர் அவருடைய சகோதரி திலகவதியாரின் சிவபக்தி காரணமாக அவர் சமண மதத்தை துறந்து சிவனடியார் ஆனார். அது முதல் தேனினும் இனிய தமிழ் மொழியில் சிவபக்தி ததும்பும் பண்களையும் தாண்டகங்களையும் அமுத வெள்ளமாய் பொழிந்து வந்தார். அந்த தெய்வீக பாடல்களின் மகிமையில் ஈடுபட்ட மகேந்திர சக்கரவர்த்தியானவர், நான் நாட்டுக்கரசன், தாங்கள் நாவுக்கரசர் என்று மருள் நீக்கியாரை போற்றியதோடு சமண மதத்தையே துறந்து சிவநேசர் ஆகிவிட்டார். இந்த வரலாறு தமிழகமெங்கும் பரவி இருந்தது. மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் வேண்டுகோளின் பேரில்
நாவுக்கரசர் காஞ்சியில் திருமடம் ஸ்தாபித்து அங்கே தமிழ் மொழியும் தெய்வீக இசை பாடல்களும் கற்பிக்க ஏற்பாடு செய்திருந்தார். இந்த செய்திகள் எல்லாம் பரஞ்சோதியின் காதிலும் விழுந்திருந்தபடியால் கல்வி கற்க காஞ்சிக்கு போகிறேன் என்று தாயாரிடம் கூறினார். தன்னுடைய புதல்வனை பிரிந்திருக்க வேண்டும் என்பதை நினைத்து அந்த அம்மை வேதனை அடைந்த போதிலும் கல்வி கற்கப் போகிறேன் என்று பரஞ்சோதி கூறியது அவளுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை தந்தது. தாயாரின் சம்மதத்தை தெரிந்து கொண்டதும் பரஞ்சோதி, அம்மா, நீ மாமாவிடம் சொல்லி நான் கல்வி கற்று திரும்பி வரும் வரையில் உமையாளுக்கு கல்யாணம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிய போது மகனுடைய மனநிலையை அறிந்து கொண்டு அன்னை மீண்டும் ஆனந்த கண்ணீர் வடித்தார். பரஞ்சோதியின் தீர்மானத்தை அறிந்து அவனுடைய மாமனும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அந்த சிவபக்தர் திருநாவுக்கரசரை சந்தித்து அவருடன் நட்புரிமை பூண்டவர் ஆதலால் நாவுக்கரசருக்கு ஒரு ஓலை எழுதி தருவதாக சொன்னார். தமிழ் கல்வியோடு ஏதேனும் ஒரு கலையும் அவன் கற்று வர வேண்டும் என்றும் இதன் பொருட்டு தம்முடைய பழைய சிநேகிதரான ஆயனருக்கு ஒரு ஓலை தருவதாகவும் கூறினார். பரஞ்சோதியின் மனநிலையை அறிந்து கொண்டு அவன் கல்வி பயின்று திரும்பியதும் உமையாளை அவனுக்கே மனம் செய்து தருவதாகவும் உறுதி கூறினார். நல்ல நாள் நல்ல வேளையில் பரஞ்சோதி அன்னையிடமும் மாமனிடமும் ஆசி பெற்று மற்ற எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு காஞ்சி மாநகருக்கு புறப்பட்டான். புறப்படும் போது கடைசியாக அவனுடைய மாமன் கூறிய புத்திமதி என்னவென்றால், அப்பா பரஞ்சோதி, தூர வழி போகும்போது கையில் வேலுடன் நீ புறப்படுவது நியாயம்தான். ஆனால் வழிப்பிரயாணத்துக்கு மட்டும் வேலை துணையாக வைத்துக்கொள். காஞ்சி மாநகரை அடைந்ததும் வேலை தலையை சுற்றி தூர வீசிவிடு. அப்புறம் கல்வி கற்பதிலேயே முழு கவனத்தையும் செலுத்து என்பதுதான்.